அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய காணொளியினூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கப்பல் ஒன்று எப்படி ஒரு போட்டிலிருந்து வெளியில் கொண்டு வரப்படுதுன்றது பற்றியும், அதே மாதிரி கப்பல் ஒன்று எப்படி போட்டுக்கோ லேண்ட் ஆகுது என்றதை சம்மந்தமாக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கப்பல். இந்த கப்பல் நாங்கள் போட்டிலேருந்து வெளியே எடுபட்டு கொண்டிருக்கிறோம், வெளியே போய் கொண்டிருக்கிறோம். அதை எப்படி அவங்க செய்கிறாங்கன்றதுக்கு நார்மலாக அவங்க பிடிச்சிவாங்கன்னு சொல்லி சாதாரணமாக 2 வகையான இழுவப்படகுகள் இருக்கும். அந்த இழுவப்படகுகளை அந்த இழுவை படகுகளை வச்சு கொண்டு தான் எங்களோட கப்பலை இழுத்துப்பாங்க. அதே மாதிரி எங்களோட கப்பல்லையும் பௌத்ரஸ்டர்னு சொல்லி ஒரு இயந்திரம் இருக்கும். அது தேவையான டிரெக்ஷனுக்கு அதை தள்ளி போட்டு எங்களை இலகுவாக நகரக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இதில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இந்த இதுதான் இழுவப்படகு. இந்த இழுவப்படகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக நீளமான கயிறுகள் அதில் கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த மற்ற படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இன்னொரு கப்பல் உண்டு துறைமுகத்துக்கு வருகிறது. அதை எப்படி அவங்க கரையோட இணைக்கிறாங்கன்றது தான் நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம். பல்வேறு வகையான கண்டெய்னர்ஸ் எப்படி அதில் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு நிறைய நீண்ட நேரங்கள் எடுக்கும். சாதாரணமாக ஒரு 1-2 மணித்தியாலம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்படித்தான் சாதாரண விதமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இழுவப்படகுகள் கப்பலுக்கும் இடையில் ஒரு கயிறோடு கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த காணொலியில் பார்க்கலாம். அதே மாதிரி எங்கட கப்பலை நீங்கள் இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கலாம். 2 இழுவப்படகுகள் தச்சமயம் இழுத்து கொண்டிருக்கிறது. அதாவது நாங்கள் துறைமுகத்திலிருந்து வெளி செல்வதற்கு ஆயுதமாகி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அவங்க கையாளுறாங்கன்றது தான் சொல்கிறது நாங்கள் மேனுவரிங்னு சொல்லுவோம். இது உண்மையான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன் உண்டு. ஸோ இதன் போது மிக கவனம் தேவை. ஏன்னு சொல்லி சொன்னால் நிறைய கப்பல்கள் அருகாமையில் காணப்படக்கூடியதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த கப்பல்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாத வகையில் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக வேண்டியது தான் எங்களோட கடமைப்பாடு. நீங்கள் பார்க்கலாம், இந்த கப்பலிருந்து புகை வந்து கொண்டிருக்கிறது. புகைன்னு சொல்லி சொல்லுவோம், ஸ்மோக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்மோக் வருது. இப்போ அதை என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த இழுவைப்படகுகள் இப்போ தள்ளுது. அதே நேரத்தில் அந்த பௌத்ரஸ்டரை யூஸ் பண்ணுறாங்க அவங்க. இது இந்த துறைமுகம் தான் சைனாவில் குயிங்டாவோன்னு சொல்லி சொல்கிற ஒரு துறைமுகம். நீங்கள் அவதானிக்கலாம், பலதரப்பட்ட கப்பல்கள் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் இழுவைப்படகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இழுவைப்படகுகள் நாங்கள் துறைமுகத்துக்கு வரும்போதும் சரி, துறைமுகத்திலிருந்து வெளியேறும் போதும் சரி, இந்த இழுவைப்படகுகளின் உதவியினுடன் தான் ஒரு கப்பலை வெளியில் எடுக்கலாம். ஏன்னு சொல்லி இந்த இழுவப்படகுகள் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு கப்பல் ஒன்று போகிறதுன்றது சாத்தியம் அற்றது. ஆனால் தற்சமயம் இந்த நவீன காலத்தில் கப்பல்கள் அப்படி கட்டப்பட்டிருக்கிறது. இழுவைப்படகுகள் இல்லாமலும் கூட இதுகள் எல்லாம் பேர்த் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த பேசஞ்சர் ஷிப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுகளுக்கு எல்லாம் அநேகமாக இழுவைப்படகுகள் தேவையில்லை. அப்படியான காகோ ஷிப்ஸுக்கு சாதாரண முறையில் இழுவைப்படகுகள் தேவை. அதில் அளவை பொறுத்து, எவ்வளவு பெரியதுன்றதை பொறுத்து இழுவைப்படகு 1 தேவையா 2 தேவையா, நிறைய சூழ்நிலைகள் நிமித்தம் அந்த இழுவைப்படகுகளை எளியாகவே நாங்கள் புக் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்படுத்தான் அவங்க அதை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறதுபடி இந்த கப்பல் இழுவைப்படகுகளால் தள்ளப்பட்டு கரையோக்கு இணைக்கப்பட்டுள்ளது. பிறகு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் இந்த கயிறுகளை போட்டு கட்டி கொள்ளுவாங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ எங்களோட கப்பலுக்கும் துறைமுக ஜெட்டிக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி வந்திருக்குன்னு சொல்லியும், அதே மாதிரி இழுவைப்படகுகள் எங்களோட கப்பலை தச்சம் இழுத்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதன்படி சிறிய ஒரு இடைவெளி
ஏற்படுகிறது துறைமுக கரைக்கும் எங்களோட கப்பலுக்கும் இடையில். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கிறது நகர்ந்து செல்வதற்கு. ஸோ நீங்கள் இப்போ அந்த படத்தில் பார்க்குறதுல அடுத்த கப்பல் வந்து துறைமுகத்துக்கு வந்திருக்கின்றது. அவங்கள் அந்த கயிறு எறிஞ்சிருக்கிறார்கள். அந்த கயிறுகளை எடுத்து கட்டிக்கொள்வார்கள் அந்த துறைமுகத்துடன். இதன் மூலம் இந்த கப்பல் வந்து நகராமல் நிலைநிறுத்தப்படுகின்றது. நாங்கள் இப்போ இந்த துறைமுகத்திலிருந்து வெளியேறி வந்துட்டோம். நீங்கள் பார்க்கலாம், இப்போ எங்களோட கப்பல் வந்து துறைமுகத்தை விட்டு வெளியில் வந்துட்டுது. நாங்கள் நடுக்கடல்னு சொல்லுவோம். இப்போ நடுக்கடலுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் மழையெல்லாம் பெய்யுது, நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.